குழந்தைகளா அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு கைனோஷியம் கொஞ்சம் பைலிங்குவலா இருக்கட்டும், ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு போறது எங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு அனுப்பணும். Gynoecium, the female reproductive part formed by the union of corpels. Gynoeciumனா சூலிலைன்னு சொல்லுவா, சூலகவட்டம்னு சொல்லுவா தமிழ்ல. இது சூலிலைகள் இணைவதன் மூலமாக தோன்றுகிறது. Union of corpels or the pistil is said to be the gynoecium. And each gynoecium with three parts, namely, number 1, ovary, surpai. Number 2, style, sool thandu. Number 3, stigma, sool mudi. நீ பெரியமா சின்னமா முனிமா அப்படிலாம் எழுதக்கூடாது, அதுக்கு பேர் ஸ்டிக்மான்னு பேர். And inside the ovary, the ovules are present. இந்த சூற்பையின் உட்புறத்தே சூல்கள் காணப்படும். After fertilization, the ovules are converted into seeds and the ovary is converted into the fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாகவும் சூற்பையானது கனியாகவும் மாறும். அதை வேற மாதிரி சொல்லணும்னா கனித்தோல், the fruit wall, pericarp என்று அழைப்பார்கள். ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டேன்னா அதுல 3 பார்ட் இருக்கும். அவுட்டர் இஸ் செட் டு பி எபிகார்ப், புறத்தோல்னு சொல்லுவா. செகண்ட் இஸ் த மீசோகார்ப், நடுத்தோல்னு சொல்லுவா. தேர்ட் இஸ் எண்டோகார்ப். இப்ப மாம்பழம் எடுத்துட்டேன்னா மாம்பழம், மல்கோ மாம்பழம், சேலத் மாம்பழம், தித்திக் மாம்பழம், அழகு மாம்பழம், அல்வா மாம்பழம், உனக்கு வேணுமா எனக்கு வேணுமான்னு பாட்டு வரும். இந்த மாம்பழத்தை எடுத்துட்டேன்னா மேல மஞ்சள் கலரா இருக்கா பாருங்க, அது எபிகார்ப். நடுவுல மேங்கோ ஃப்ரூட்டி, ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி, அப்படி வரா பத்தி வரணும், அதுக்கு மீசோகார்ப், நடுத்தோல். இது புறத்தோல், நடுத்தோல். அப்புறம் எண்டோகார்ப், ஹார்டா இருக்கும், அதை எண்டோகார்ப் சொல்லுவா. அகத்தோல்னு பேர். இது உள்ளதான் சீடு இருக்கும். அப்ப ஃபர்டிலைசேஷன் நடந்த அப்புறம் the ovary is converted into the fruit wall. Fruit சொல்லக்கூடாது, fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூற்பையானது கனித்தோலாக மாறும். And the ovule is converted into seed. சூலானது விதையாக மாறும். இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல படிச்சது. Fertilized, ripened, matured ovary is said to be fruit. கருவுற்ற முதிர்ச்சி அடைந்த சூற்பையனை தாம் நாம் கனி என அழைக்கிறோம்னு படிச்சிருக்கேன். இந்த ஓவரி இருக்கு பாருங்கல்ல, this is the CS of the ovary, cross section of the ovary. சூற்பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இத கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தேன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா சேம்பர்ஸ் இருப்பா. அந்த சேம்பருக்கு பேர் லாக்யூல்னு பேர். The ovarian cavity or the chambers present in the ovary are called the locules. சூற்பையின் உட்புறத்தே காணப்படுகின்ற அறைகள் தமிழ்ல இருக்கு சூலக அறைன்னு பேர். நடுவில் இருக்கிறது கிராஸ் வால், செப்டம் என்று கூறுவார்கள், குறுக்கு சுவர். செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் அப்படின்னு பாட்டு வர மாதிரி இதுக்கு செப்டம்னு பேரு. கிராஸ் வால் என்று அழைப்பார்கள், குறுக்கு சுவர் என்று அழைக்கப்படும். இதுக்கு பேர் தான் ஓவியூல்னு பேரு, சூல் என்று அழைக்கப்படும். So CS of the ovary with the locule, ovule and the placenta. சூற்பையின் குறுக்குவெட்டு தோற்றத்திலே சூலக அறை, சூல் மற்றும் சூல் ஒட்டு திசு காணப்படும். What is placenta? Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூற்பை சுவரில் காணப்படுகின்ற ஒரு திசுவினைத்தான் நாம் சூல் ஒட்டு திசு என அழைக்கிறோம். The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. இந்த சூற்பை சுவரில் சூல் ஒட்டு திசு எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதற்கு placentation, சூல் ஒட்டு முறைன்னு பேர். So placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூற்பை சுவரில் காணப்படுகின்ற திசுவிற்கு பிளாசென்டா என்று பெயர். The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. சூற்பை சுவரில் சூல் ஒட்டு திசு அமைந்திருக்கும் முறைக்கு சூல் ஒட்டு முறை என்று பெயர். எங்கேயோ கேட்ட குரல், மார்ஜினல் பிளாசென்டேஷன்,
விளிம்பு சூல் ஒற்றுமுறை, ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சுசூல் ஒட்டுமுறை, பேசல் பிளாசன்டேஷன், அடிச்சூல் ஒட்டுமுறை படிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய டைப்ஸ் படிச்சு, மார்ஜினல், பேசல், பராய்டல், சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன், ஆக்சைல் எல்லாம் 11th படிச்சது இந்த இடத்துல ஞாபகம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது ஓவரியோட கிராஸ் செக்ஷன். ஒரு பூல ஒரே ஒரு கார்பெல் இருந்தால் அதுக்கு மொனோ கார்பெல்லரின் பேர். ஒரு சூழிலை உடைய சூலகம் என்று அழைப்பார்கள். நிறைய இருந்ததுன்னா பாலிகார்பெல்லரி, பல சூழ்நிலைகளை உடையது. மொனோகார்பெல்லரி, பைகார்பெல்லரி, ட்ரைகார்பெல்லரி, டெட்ராகார்பெல்லரி, பாலிகார்பெல்லரி. ஒரு சூழ்நிலை உடைய சூலகம், 2 சூழ்நிலை உடைய சூலகம், 3 சூழ்நிலை உடைய சூலகம், 4 சூழ்நிலை உடைய சூலகம், பல சூழ்நிலை உடைய சூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்கு. என்ன முக்கியம்னா the ovule இருக்கு பாரு. Actually the ovules are developing from this placenta. இந்த சூழ்கள் என்பவை இந்த சூழ் ஒட்டு திசுவில் இருந்துதான் உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். போன கிளாஸ்லயே 2 சொல்லி கொடுத்தேன். சின்கார்பஸ் அண்ட் அப்போகார்பஸ் அப்படிங்கிற 2 இது சொல்லி கொடுத்தேன். ஓகே, 1 minute. Dear cuties, இப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, this is locule. The chamber is said to be locule. அந்த அறைகளுக்கு சூலக அறை என்று பெயர். The tissue present in the locule is said to be placenta. இந்த சூலக அறையில் காணப்படுகின்ற திசுவிற்கு தான் placenta என்று பெயர். Locule is the chamber and placenta is the tissue. Then the flower may have one to many carpels or the gynoecium may have one to many carpels. சூலக வட்டத்திலே ஒன்றிலிருந்து பல சூழ்நிலைகள் காணப்படும். If they are united, syncarpus, இணைந்த சூழிலை சூலகம் என்று பெயர். If they are free, apocarpus, இணையா சூழிலை சூலகம் என்று பெயர். So அந்த term ரெண்டையும் படிச்சிருப்பேன், syncarpus and apocarpus. Syncarpus means carpels are fused, இணைந்த சூழிலை சூலகம். If the carpels are free, we are calling it as apocarpus, இணையா சூழிலை சூலகம். A simple fruit is developed from a single flower with single ovary with syncarpus gynoecium. ஒரு மலரின் இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றுகின்ற கனிக்கு தனிக்கனி என்று பெயர். Living standard. The fruit is developed from a polycarpellary apocarpus gynoecium is said to be aggregate fruit. ஒரு மலரின் இணையா சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றுவதற்கு திரள் கனி என்று பெயர். Living standard படிச்சது நீ ஞாபகம். அடுத்தது என்னன்னா, each ovary with only one ovule. சில சூலக இலைகளிலே ஒரே ஒரு அல்லது சில சூழ்பையிலே ஒரே ஒரு சூழ் காணப்படும். அது மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பேடி கொடுத்திருக்காங்க, வீட் கொடுத்திருக்காங்க, மேங்கோ கொடுத்திருக்காங்க. நெல்லை ஞாபகம், கோதுமையை ஞாபகம், மாவு ஞாபகம், மாம்பழம், மேங்கோ. தென் மெனி, நிறைய ஓவரி உள்ள நிறைய ஓவியூல்ஸ் இருக்கிறதுக்கு எது, பப்பையா ஞாபகம். தென் வாட்டர்மெலன் ஞாபகம், ஆர்கிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில ஓவரி உள்ள ஒரே ஒரு ஓவியூல் இருப்பா. சோ சில சூழ்பையிலே ஒரே ஒரு சூழ் காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் பேடி, வீட், மேங்கோ. நெல்லு அரிசியில பார்த்தா நெல்லு உள்ள ஒரே ஒரு அரிசி இருப்பா, கோதுமை ஒண்ணுதான் இருக்கும், மேங்கோ உள்ள ஒரே ஒரு சீடு இருக்கும். அதுவே மெனி சீடட் அப்படின்னா மெனி ஓவியூல்ஸ் இருந்தா நிறைய சீடு ஃபார்ம் ஆகும். பப்பையா வெட்டிப்பாடு, பப்பாடி பழம், வாட்டர் மெலனை வெட்டிப்பாரு. அதுக்கப்புறமா ஆர்ச்சிட்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பேன். ஓகே, இது பேஸ்டா. இதோட நம்ம பாக்குறது கண்டினியூஸா என்னன்னா, the LS of the ovule. அது போறதுக்கு முன்னாடி நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த கார்பெல் இருக்கு பாருங்களே, இந்த கார்பெலோட இன்னொரு பேரு மெகாஸ்போரோஃபில் பேர். கார்பெல் is also known as megasporophyll. ஓகே, அடுத்தது முக்கியம், the ovule is also known as megasporangium. சூழிலையின் மற்றொரு பெயர் மெகாஸ்போரோஃபில். அதே மாதிரி சூழ் இருக்கா பாருங்கல்ல, இதுக்கு தான் சூழ்னு பேரு. இதோட இன்னொரு பேரு மெகாஸ்போராஞ்சியம் பேரு. கார்பெல் ஆர் த மெகாஸ்போரோஃபில் and the ovule are the megasporangium. இப்ப நம்ம பார்க்க போறது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். LS of megasporangium or the ovule.
இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தேன்னா நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் செட் டு பி ஃபியூனிக்கல். சூலின் காம்பினை தமிழ்ல ரொம்ப ஈஸி, சூல் காம்பு என்று அழைப்பார்கள். சோ இது ஸ்டாக். இந்த இடத்த பாரு, ஹைலம்னு கொடுத்திருக்காங்க, உனக்காக எழுதிருக்கேன். The portion of the ovule fuses with the funicle is said to be hilum. சூலின் எந்த பகுதியானது சூல் காம்புடன் இணைகிறதோ அந்த பகுதிக்கு ஹைலம் என்று பெயர். இந்த ரீஜன் இது ஹைலம். So stalk of the ovule is said to be the funicle, and the portion of the ovule fuses with the funicle is said to be the hilum. சூலின் காம்பு, சூல் காம்பு, சூலின் எந்த பகுதியானது சூல் காம்புடன் இணைகிறதோ பர்ஃபெக்டா சொல்லணும்னா இந்த ஏரியா இது இருக்கு பாருங்களே, இதுக்கு பேரு ஹைலம்னு பேரு, தமிழ்லயே ஹைலம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுல போஸ்டீரியர் சைடு இருக்கும், ஆன்டீரியர் சைடு இருக்கும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்பர் பார்ட், லோவர் பார்ட்னு வச்சுக்கோ. இந்த அப்பர் பார்ட் மேல் பகுதி இருக்கு பார்த்தோம்னா அங்கதான் ஹோல் இருக்கும், அதுக்கு மைக்ரோபைல்னு பேரு, through which entry of pollen grains takes place. சூலின் மேற்புறத்தை காணப்படுகின்ற துளைக்கு சூல் துளை என்ற பெயர். இதன் வழியாகத்தான் மகரந்தங்கள் நுழையும். Through which entry of pollen grains takes place. Micropylar end ன்னு சொல்லுவோம். The opposite end is said to be the chalasal end. இது மைக்ரோபைலார் சூல் துளை பகுதினா இதுக்கு பேர் சலாசல் பகுதி என்ற பெயர். And the female gametophyte or the ovule surrounded by integuments. இந்த சூலினை சூழ்ந்து சூல் உறைகள் காணப்படும். அதுக்கு தான் integument ன்னு சொல்லுவோம். One is the outer integument, another is the inner integument. வெளி சூல் உறை என்று வைத்துக் கொள்ளலாம், உள் சூல் உறை என்று வைத்துக் கொள்ளலாம். ஜிம்னோல 3 இருக்கும். outer fleshy, middle stony and inner fleshy அப்படின்னு 3 லேயர் இருக்கும். வெளிப்புற அடுக்கானது சதைப்பட்டுடன் காணப்படும், மைய அடுக்கானது கல் போன்று காணப்படும், உள்ளடுக்கானது சதைப்பட்டுடன் காணப்படும். In gymno or in gymnosperms, the ovules are protected by 3 outer coverings, namely outer fleshy, middle stony and inner fleshy layers. இங்க பாக்குறப்ப என்ன ஆகும்னா அது வெளிப்பட்டு சதைப்பட்டுள்ளது, மையத்தில் கல் போன்று கடினமானது, உள்ளே சதைப்பட்டுடன் இருக்கும். பட் ஏஞ்சியோல 2 இருக்கும், outer fleshy and inner stony. Sorry, outer fleshy, outer layer, inner is also fleshy. சதைப்பட்டுடன் இருக்கும். வெளிப்புற உறை, உள்ளுறைன்னு வச்சுக்கோ. After fertilization, these integuments are converted into seed coat. இதுதான் விதை உறையாக மாறும். சூல் உறை இருக்கு பாருங்களே, விதை உறையா மாறும். படிச்சிருப்பேன். outer seed coat is said to be testa, inner seed coat is said to be tegmen படிச்சிருப்பேன். விதையின் வெளி உறைக்கு டெஸ்டா என்ற பெயர், விதையின் உள் உறைக்கு டெக்மென் இருக்கு பாருங்களே, இதுதான் அந்த மாதிரி மாறும். And inside the integument and nutritive tissue is present, the nucellus which is diploid in nature. இந்த சூல் உறையின் உட்புறத்திலே ஒரு திசுவானது காணப்படுகிறது. அந்த திசுவிற்கு nucellus tissue என்ற பெயர். It supplies nutrients to the developing female gametophyte. உள்ளே வளர்ச்சி அடைகின்ற பெண் gametophyte அல்லது embryo sac கருப்பை அல்லது மெகாஸ்போரிற்கு உணவூட்டத்தை அளிக்கும். So nucellus is a nutritive tissue for the developing female gametophyte. வளர்ச்சி அடைகின்ற பெண் gametophyteற்கு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய பணியினை தான் இந்த nucellus tissue ஆனது செய்யும். அப்ப சிம்பிளா என்ன ஞாபகம், ஸ்டாக் ஃபியூனிக்கல், சூலின் காம்பிற்கு சூல் காம்பு என்ற பெயர். The opening is said to be micropyle. சூலின் மேற்புறத்தை காணப்படுகின்ற துளைக்கு சூல் துளை என்ற பெயர். The region of the ovule connected with the funicle is said to be the hilum. சூலின் எந்த பகுதியானது சூல் காம்புடன் இணைகிறதோ அதற்கு ஹைலம் என்ற பெயர். It is protected by integuments. இதனை சூழ்ந்து சூல் உறைகள் காணப்படும். outer and inner, வெளி மற்றும் உள் சூல் உறைகள். Inside the integument, nutritive tissue is present and it is diploid in nature. இந்த சூல் உறையின் உட்புறத்தை ஒரு திசு காணப்படும், அதற்கு nucellus திசு என்ற பெயர். The main nucellus supply to the developing female gametophyte. வளர்ச்சி அடைகின்ற பெண் gametophyte அல்லது மெகாஸ்போர் அல்லது கருப்பைக்கு உணவூட்டத்தை அளிக்கின்ற பணியினை செய்யும். சோ இந்த பேசிக் ஐடியா ஞாபகம். ஓகேயா? இந்த ஹைலம் ரீஜன் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்னன்னு வச்சுக்கோங்க, இதற்கு பாருங்க, இதான் மெகாஸ்போர் சொல்லுவா. இந்த மெகாஸ்போர் தான் ஃபீமேல் gametophyte மாறும், பெண் gametophyte மாறும். அந்த மாறுற ப்ராசஸ் இருக்கு பாருங்க,
பாருங்க அததான் படிப்போம் பின்னாடி how the megaspore is formed இந்த மெகாஸ்போர் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்க்க போகிறோம் ஓகேயா இந்த பேஸ்ல இதுதான் இப்ப நீ என்ன பண்ணணும் குட்டியா இது ரெண்ட மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும் எதற்கு பாருங்க இங்க பாருங்க these two அப்பதான் அடுத்தது போக முடியும் இங்க பாருங்க இது and this LS of megasporangium ஒரு 2 minutesல நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we continue how the megasporogenesis takes place okay yes குழந்தைகளா இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா megasporogenesis அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பார்ப்போம் what is megasporogenesis the development of megaspore from the megaspore mother cell is said to be megasporogenesis megaspore தாய் செல்லிலிருந்து ஒருமைய நிலையில் உள்ள மெகாஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மெகாஸ்போர் உருவாக்கம் என்ற பெயர் மெகாஸ்போர் மதர் செல்ங்கிறது டிப்ளாய்டா இருக்கும் இருமைய நிலையில் காணப்படும் so it undergo meiotic cell division reduction cell division to form the megaspore அதுல reduction cell division meiosis cell division நடந்தால்தான் megaspore form ஆகும் உங்களுக்கே தெரியும் in the end of meiosis 4 daughter cells are formed meiosis நடைபெறுகின்ற சமயத்தில் எப்பொழுதும் 4 செய் செல்கள் உருவாவார்கள் 4 daughter cells are formed இது பேஸ் ஃபர்ஸ்ட் என்னாகும் இப்பதான் இந்த ஓவியூல் சொல்லி கொடுத்தேன் இந்த ஓவியூல்ல ஒரு டிஷ்யூ இருக்கும்னு சொன்னேன் அந்த டிஷ்யூக்கு பேர் தான் உனக்கு தெரியும் நியூசெல்லஸ் பேர் நியூசெல்லஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம படிச்சோம் நியூசெல்லஸ் டிஷ்யூங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அந்த நியூசெல்லஸ்ல என்ன இங்க வரணும் மைக்ரோபைலர் ரீஜன் இருக்கு பாருங்க இங்க இருக்க நியூசெல்லஸ் டிஷ்யூ இருக்கா பார்த்தா some of the nucellus cells present in the micropylar region is larger in size ரொம்ப பெருசா இருக்கா அந்த பெருசா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா it behave like megaspore mother cell so இது megasporangium the ovule stool இந்த ரீஜன் பேர் என்ன சொன்னேன் மைக்ரோபைலர் ரீஜன் சூழ் துளை பகுதி என்று பெயர் the cell some of the cells present in this area nucellus tissue behave like the megaspore mother cell பாக்கி எல்லா செல்லோடையும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இந்த வித்தியாசமா இருக்கான்னா it contain large cytoplasm that is a large nucleus and enormous amount of cytoplasm பெரிய உட்கருவினையும் ஏராளமான அளவு சைட்டோபிளாசத்தையும் பெற்றிருக்கும் it is behave like megaspore mother cell இது மெகாஸ்போர் தாய் செல்லாக செயல்படும் this megaspore mother cell undergo meiotic cell division to form 4 megaspores இந்த மெகாஸ்போர் தாய் செல்லானது குன்றம் பகுப்பில் ஈடுபட்டு ஒருமைய நிலையில் உள்ள 4 மெகாஸ்போர்களை உருவாக்குவார்கள் because in the end of meiosis chromosome number is reduced to half meiosis செல்படுதலின் இறுதியில் குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது பாதியாக குறைக்கப்படும் in higher plants in angiospermous plants among the 4 megaspores 3 disintegrates and only 1 is functional இந்த 4 மெகாஸ்போர்களிலே 3 மெகாஸ்போர்கள் அழிந்துவிடும் ஒன்னே ஒன்னு மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும் 4ல 3 அழிந்து 1 மட்டும் செயல்படக்கூடியதாக இருக்கும் இது எப்படி நடக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருப்பா ஒரு செல் இருப்பா இது ரெண்டா பிரியும் in the end of meiosis 1 னு படிச்சிருப்பேன் 2 daughter cells are formed and the chromosome number is reduced to half அதுக்கப்புறம் meiosis 2 நடக்கும் அப்ப 2ங்கிறது என்னவா மாறும் 4ஆ மாறும் meiosis 2 is nothing but mitotic cell division so அப்ப 1ல இருந்து 4 daughter cells ஆமாவா 3 disintegrate ஆயிடும் only 1 is functional from the functional megaspore the female gametophyte is formed இந்த செயல்படக்கூடிய மெகாஸ்போரில் இருந்துதான் பெண் கேமெட்டோஃபைட் ஆனது உருவாகும் கருப்பையானது உருவாகும் the embryo sac is formed see this is embryo sac இந்த மெகாஸ்போர்ல இருந்துதான் ஒரே ஒன்று இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல இருந்துதான் இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பெண் கேமெட்டோஃபைட் the embryo sac கருப்பையானது உருவாகும் இதுல என்னன்னா if the female gametophyte is developed from a single megaspore then it is known as monosporic development பெண் gametophyte ஆனது ஒரு ஸ்போரில் இருந்து உருவானால் monosporic வளர்ச்சி என்ற பெயர்
maximum flowering plant monosporic development. Example. But in allium cepa, the embryo sac is developed from 2 spores. 2 spore ல இருந்து வந்தால் அதுக்கு bisporic அப்படினு பேரு. 2 ஸ்போரில் இருந்து உருவாகும் கருப்பை என்று பெயர். In peperomia, பப்பரமிட் முட்டாய்னு சொல்ற மாதிரி peperomia அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு. இந்த peperomia organism எடுத்துட்டீங்கன்னா the embryo sac is developed from 4 megaspores. All the 4 megaspores unite to form the female gametophyte. கருப்பையானது 4 மெகாஸ்போர்களும் இணைவதன் மூலமாக தோன்றுகிறது. அதற்கு பேர் டெட்ராஸ்போரிக்னு பேர். 99% of the organism flowering plant எடுத்துட்டீங்கன்னா monosporic. The embryo sac is developed from a single megaspore. ஒரு மெகாஸ்போரில் இருந்து கருப்பையானது தோன்றும். அதற்கு பெண் gametophyte ஆனது தோன்றும். அதற்கு monosporic பேர். Allium cepa வெங்காயத்தில் எடுத்துட்டீங்கன்னா it is from 2 spores, bisporic. In peperomia it is from 4 spores. அதுக்கு tetrasporic பேர். எல்லாத்தோட முக்கியம், this megaspore is the first cell of the female gametophyte. பெண் gametophyte இன் முதல் செல் என்று எதனை கூறுவார்கள்? இந்த மெகாஸ்போரை கூறுவார்கள். Microspore is the first cell of the male gametophyte. On gametophyte in முதல் செல் microspore. Megaspore is the first cell of the female gametophyte. பெண் gametophyte தலைமுறையின் முதல் செல் இதுவாகும். உனக்கு gametophyteனா என்னன்னு தெரியணும், sporophyteனா என்னன்னு தெரியணும். 11th லயே படிச்சுட்டு. Gamete producing plant is said to be gametophyte. Spore producing plant is said to be sporophyte. படிச்சிருப்பீங்க. gameteகளை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு gametophyte என்றும், ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு sporophyte என்றும் பெயர். போன alternation of generation, சந்ததி மாற்றம். In the life cycle of bryophytes, haploid gametophytic phase alters with diploid sporophytic phase called alternation of generation. Bryophyteகளின் வாழ்க்கை சுழற்சியில் ஒருமைய gametophytic நிலையும் இருமைய sporophytic நிலையும் மாறி மாறி வருதலைத்தான் நாம் சந்ததி மாற்றம் என அழைக்கிறோம். haplontic, diplontic, haplodiplontic, diplohaplontic. இது வரப்ப ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி போகணும். ஞாபகம் வருது, ரொம்ப முக்கியம். So you link. So அங்கேயும் மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் படிச்சோம். இது மாதிரி இருந்தா இதுக்கு ஹெட்டரோஸ்போரின்னு படிச்சுட்டு. If the plant produces 2 types of spores, we are calling it as heterospory. The tendency towards seed habitat. Pteridophytes படிச்சிருப்பேன். Pteridophyte படிக்கிறப்ப pteridophyteல heterosporous நிலை காணப்படும். ஒரு தாவரத்திலிருந்து 2 வகையான ஸ்போர்கள் உருவானால் அதற்கு heterosporous என்ற பெயர். If the plant produces 2 different types of spores, we are calling it as heterosporous. அந்த heterosporyங்கிறது தான் இந்த angiospermsலயே இருக்கும். அந்த ஹெட்டரோஸ்போரி தான் இங்க சீடு டெவலப் ஆகிறதுக்கு காரணமா இருந்ததுங்கிறதையும் நீங்க ஞாபகம். ஹெட்டரோஸ்போரி டெண்டன்சி டுவர்ட்ஸ் சீட் ஹேபிடாட். பிற்காலத்திலே விதைத்தாவரங்கள் உருவாவதற்கு காரணமாக டெரிடோஃபைட்ல இருந்த ஹெட்டரோஸ்போரி தான்ங்கிறத மறந்துடாதீங்க. ஹாப்ளான்டிக் ஆல்கே ஞாபகம் பேர், ஆல்காக்கள் உதாரணம். டிப்ளான்டிக் ஜிம்னோ அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஞாபகம் பேர். ஹாப்ளோடிப்ளான்டிக் ஆர் டிப்ளோஹாப்ளான்டிக், அதுக்கு பிரையோஃபைட்ஸும் டெரிடோஃபைட்ஸும் ஞாபகம் இருப்பேன். இது எல்லாத்தையும் அதோட சேர்த்து எல்லாம் வெரி சிம்பிள். அப்ப இந்த மெகாஸ்போர் இருக்கு பாருங்களே, இது ஃபர்ஸ்ட் இது உள்ள ஒரு நியூக்ளியஸ் தான். ஒரு நியூக்ளியஸ் என்னாகும்? கேரியோகைனசிஸ் நடந்து 2ஆ மாறும். 2 அப்புறம் என்னவா மாறும்? 4ஆ மாறும். 4 எத்தனையா மாறும்? 8ஆ மாறும். 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜுக்கு மாறும். மாறின அப்புறமா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு தி ஃபீமேல் கேமெட்டோஃபைட். அதுக்கு அப்புறமா தான் அது என்னவா மாறும்? This female gametophyte. இந்த வெறும் மெகாஸ்போர் இருக்கு பாருங்க, this megaspore develops into the female gametophyte. மெகாஸ்போர் ஆனது பெண் gametophyte மாறும். எப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் ஒண்ணுங்கிறது என்ன மாறும்? பைநியூக்ளியேட்டட். அப்புறம் என்ன மாறும்? டெட்ரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் வரும். இந்த 8 நியூக்ளியேட்டட் ஸ்டேஜ் வரப்ப மேல பாருங்கல்ல, CHR 8 உட்கருக்களை உடையதாக மாறும். இங்க பாருங்க, நடுவுல 2 நியூக்ளியஸ் முதல்ல இருக்கும். அதுக்கு போலார் நியூக்ளின்னு பேர். துருவ உட்கருக்கள்ல வச்சுக்கலாம். மேல 3 உட்கரு இருக்கும், கீழே 3 உட்கரு இருக்கும். மேல 3 உட்கரு ஃபர்ஸ்ட் இருக்கா பாருங்களே, அதை ஆன்டிபோடல்ஸ் சொல்லுவா. கீழே இருக்கு பாருங்களே, அதுக்கு எக் அப்பேரட்டஸ், கரு உணவு சாதனம் அல்லது கரு உணவு அமைப்பு. சாரி, கரு எக் அப்பேரட்டஸ், கரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கரு அல்ல, உட்கரு. கருவுறுதலில் ஈடுபடக்கூடிய உட்கரு காணப்படும் அண்ட சாதனம்.
எக் apparatus தமிழ்ல சொல்றப்ப அண்ட சாதனம்னு சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி அரேஞ்ச் ஆயிடும். மேல இந்த நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து செல்லா மாறும். அந்த 3 செல்லா மாறிட்டா பாருங்க இல்லையா, அதுக்கு பேரு ஆன்டிபோடல்ஸ். நடுவுல என்ன ஆகும், ஒரு பெரிய செல் இருக்கும், அந்த லார்ஜ் செல்னு சொல்லுவோம். அதுக்கு 2 நியூக்ளி, இதுதான் போலார் உட்கருக்கள்னு பேரு, ரெண்டும் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 நியூக்ளியஸ்ல 1 நியூக்ளியஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு தி எக் ஆர் ஓவம். ஒன்று அண்டமாக செயல்படும். பாக்கி 2 பேர் இருக்கா பாருங்களே, இவாளுக்கு சினர்ஜிட்ஸ் அப்படின்னு பேரு, சைனர்ஜிடுகள் என்று அழைப்பார்கள். இந்த எக்கையும் சினர்ஜிட்ஸையும் ஒன்னா சேர்த்துதான் எக் அப்பராட்டஸ், அண்ட சாதனம் என்று அழைப்பார்கள். இந்த அண்டம் பிளஸ் சைனர்ஜிடுகள் ஒரு சேர அண்ட சாதனம் என்று அழைக்கப்படும். The nucleus, the egg and the synergids collectively known as egg apparatus. அப்ப மேல இருக்கிறது ஆன்டிபோடல்ஸ், 3 செல்ஸ் மாறிடுவா. கீழே இடத்துல எல்லாம் எக் apparatus, இதுலயும் 3 செல் மாதிரி இருப்பா. நடுவுல லார்ஜ் செல்னு சொன்னேன் போல, இந்த லார்ஜ் செல்லுல 2 நியூக்ளியஸ் இருப்பா. 2 உட்கருக்கள் அந்த பெரிய செல்லிலே காணப்படும். இதற்கு போலார் நியூக்ளின்னு பேரு. இதுதான் எங்க இருக்கும்னா, அப்படிங்க ஓடிவா இந்த ஓவியூல பாருங்க. See this ovule. இந்த சூழ் உள்ள பார்த்தேன்னா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கும்னா, மேல பாருங்கல்ல, மேல இந்த இடத்துல 3 பேர் இருப்பா, கீழ் நடுவுல 2 போலார் நியூக்ளி இருப்பா, கீழே இது மாதிரி இருக்கும் எக் apparatus. அதனால ஆரம்பத்துல வரையாம இல்லை. This is female gametophyte, pen gametophyte ஆகும். அப்ப நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, this female gametophyte actually originated from the megaspore. பெண் gametophyte ஆனது, கருப்பையானது எதிலிருந்து உருவாகும் என்றால், that is embryo sac னு சொல்லுவா. எம்பிரியோனா கருப்பை, எதிலிருந்து உருவாகும்னா from this megaspore. Megaspore is the end product of megasporogenesis. இந்த மெகாஸ்போர் என்பது மெகாஸ்போர் பிறப்பித்தலின் இறுதியில் தோன்றக்கூடிய ஒன்றாகும். It is haploid in nature, ஒருமைய நிலையில் காணப்படும். Because it is the end product of meiosis, குன்றல் பகுப்பின் இறுதியில் தோன்றுவதால். From this megaspore, the female gametophyte or the embryo sac is formed. அதிலிருந்துதான், இந்த மெகாஸ்போரிலிருந்துதான் இந்த பெண் gametophyte ஆனது உருவாகும். கீழே இருக்கிறவாளுக்கு எக் apparatus, அண்ட சாதனம் என்று பெயர். மேல இருக்கிறது ஆன்டிபோடல்ஸ், ஆன்டிபோடல்ஸ்னே வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிறது லார்ஜ் செல், பெரிய செல் என்று அழைக்கப்படும். அதுல யார் இருப்பா, திஸ் நியூக்ளி, போலார் நியூக்ளி, துருவ உட்கருக்கள் காணப்படும். இது ஏன் முக்கியம்னா, அடுத்து நம்ம பார்க்க போற டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன், இரட்டை கருவுறுதல் மற்றும் வினைதலுக்கு போவதற்கு இது நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால்தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் நமக்கு புரியும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஃபியூஷன் வர முடியும். ஓகேயா? நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதை முக்கியமா நோட் பண்ணிக்கணும். எது தீஸ் டூ பின்னாடி வச்சு காமிக்கிறேன். இது வரும், இது இந்த பார்த்துக்கோங்க. மெகாஸ்போரோஜெனசிஸ், ஃபீமேல் gametophyte எப்படி இருக்கு நீங்க மறந்துடாதீங்க. இது டெட்ராஸ்போரிக் பெப்ரோமியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. மோனோஸ்போரிக் மோஸ்ட் ஆஃப் த angiosperms, பைஸ்போரிக் allium cepa, டெட்ராஸ்போரிக் பெப்ரோமியா. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோ. ஓகேயா? ரைட், இதை கிளான்ஸ் நோட் பண்ணு, தென் we continue.